ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே தமிழ் கேமிங். ரொம்ப நாள் வீடியோ ஃபுல்லாக சாரி. ஓகே, இன்றைக்கி நம்ம வேலை போகிற கேம் பேர் தான் மெக்கரின் தான். இது ஆல்ரெடி நான் விளாண்டுருக்கேன், எனக்கு நல்லா பிடிக்கும். இப்போ டிவிஷன் வந்து 8, இன்னும் 7 போல். நாங்கள் போயிடுவோம் இந்த வீடியோக்குள்ளே. வாங்க. இல்லை நம்ம வச்சுருக்கோம். அப்பா பேரை வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. பேருண்ணா ஸ்லிம் ஷாட். அதுக்கப்புறம் இது பேர் ஹாரிஸ். இது பேர் என்னன்னா பூமா. இது பேர் ஜெகனன். ஓகே ஓகே கைஸ், ஓகே கைஸ். கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. இது பேர் M.D. அவ்வளோதான், எம்டி தான். அவ்வளோ 5v5 தான் நம்ம போகிறோம். இன்னைக்கு பாருங்க என் ஆட்டத்தை. ப்ரோ நீ ஒழுங்காக விளாட்ல ப்ரோன்ட்டு கமெண்ட்ஸில் அசிங்கமா திட்டாதீங்க. நானும் ஒரு ப்ரோ தான். எஸ்கே கிங் இஸ் ஆல்வேஸ் எஸ்கே கிங் தான் ப்ரோ. என்ன ப்ரோ எஸ்கே அதுக்கப்புறம் கிங்கு? எஸ்கே ஃபுல் ஃபார்ம் உள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல்லே ஆகும். வாங்க இன்னைக்கு தெரிக்க விட்றோம். என்னடா கவர் மீ கைஸ். உங்களுக்கு வெள்ளை கலரில் குறைய ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கேன். அவர் பார்த்துக்கலாம், நானே ஒத்துக்கிறேன். கைஸ் என்னால் ஓட முடியல, நான் என்ன பண்ணுவேன். ஆனால் இது இல்லை. இவன் சிரிக்கிறாரு. அதாங்க கடுப்பு. சிரிக்கிறது கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நமக்கு இன்ஸ்டாலாம் நம்பிக்கை தான் சிக்கணும். அங்கே பாருங்க, தூரத்துலேருந்து ஒருத்தர் ஏவுக்கிறோம். ஓடாதீங்கடா, பேஸ் பண்ணுங்க. இருந்தாலும் பேஸ் பண்ணுங்க. பாருங்க என்ன மாதிரி தான். நாளே எவ்வளோ பெரிய ப்ரோனா அடி ஒரு செகண்டில் எல்லாரையும் போட்டுருவோம். ஆனாண்ணா எப்படி விளையாடக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன். இப்பயும் இந்த ரோபோட் வச்சு எப்படி விளையாடக்கூடாது, இந்த முட்டை வச்சு எப்படி விளையாடக்கூடாதுன்ட்டு இப்படி தான் விளையாடக்கூடாது. பெரியவன் தலைவன் போய் சும்மா அவன் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. இல்லை கதம் போகாது. தப்பா சொல்கிறேன் போல, கதம். ஐயோ ஏதோ சொல்லுங்க கைஸ். 3, 2, 1 அப்படி சொல்லிட்டேன். லாஸ்ட் இப்போதான் கைஸ் ஆட்டம் ஆரம்பிக்கல. ஏன்னா நான் ஜெகன்கிட்ட வச்சு எப்படி தோற்று போகணும், எப்படிலாம் நான் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. என்ன கைஸ் திரும்பி அவனே வரான். கைஸ் பவரா இருக்காங்க. அடா கலவா. அவன்கிட்ட வச்சுக்க வேணும். நம்ம வச்சுக்கிட்டவ. ஐயோ டேஞ்சர். யாரா அது? இன்னும் டேஞ்சராக இருக்கும். கைஸ் போட்டால் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோடு போட்டால் லெஜெண்டரி கிடைக்குமா ஃப்ரீயாக. அது வெறும் ஸ்டார்டிங் பேசிட்டேன். ஏன்னு சொன்னேன். ஒரு வாட்டி வேறு கோடு போட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு கோடு தானே போட முடியும். அதனால இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். கேட்டால் அவர் ஒன்லி ஃபார் நியூ பிளேயர்ஸ். அவன்கிட்ட போய் நான் கத்துறேன், ஏன்டா வரலன்னு கேட்டால் அவன் லெவல் என்னன்னு 8ன்னு. இவோட எவடா லெவல் 8 வர
சொல்லுங்க என்ன வாங்க திட்டவனும் வாங்க என்ன பண்ணுவோம் எங்கேயாச்சும் சுட்டான் இருங்க பின்னாடியிலேருந்து நெஞ்சில் சுட்டான் இன்னைக்கு அவனை உயிரோட குறைக்காம வருவான் உயிரோட குறைக்கிறான் என்ன திருப்பி உங்களுக்கு விளையாடக்கூடாது ஜெகனண்ட் வச்சு ஜெகனண்ட் பற்றி உங்கள்கிட்ட இன்னும் காட்டல டேஞ்சரு டேஞ்சரு சூப்பர் டேஞ்சரு நல்லா விளாண்டடா எங்கள் குரூப்பில் யார் ஃபஸ்ட்டுன்னு பாருங்க ஐயா தான் இருப்பேன் என்ன நம்புங்க காய்ஸ் இதை பாருங்க நான் 8 கிலோ எடுத்திருக்கேன் ஆனால் ஆமாம் நான் 8 கிலோ எடுத்தேன்னா 8 வாட்டி செத்துவேன் நல்ல வேலைக்கு 0 மைனஸ் மைனஸே அவ்வளோ ப்ளஸ்ஸும் அவ்வளோ இதோ பாருங்க இப்படி தான் விளையாட வேலைக்கு இதோ இதுதான் பவருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவன் 4 ஸ்டார் கன்று வச்சுருக்கான் ஸோ சும்மா இவன் என்னன்னா 4 ஸ்டார் கன்று இல்லை 3 ஸ்டார் எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் தான் அதிகம் கொடுக்குறான் இன்னும் ஷீல்டு இருக்கு இவனால் ஷீல்டு போடவே முடியும் அதை தாண்டி வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டேன் இவன் தான் ஹீலிங் பண்ணுறேன் ஜெகனண்ட் என்னோட ஹெல்ப் டைம் கன்று தான் நான் நிறைய இவனை சொல்ல மாட்டேன் இவன் தான் என்னோட நல்ல பிளான் இவனை வச்சு தான் எல்லா இடத்துக்கும் கேப்சர் பண்ணுவேன் அப்போ தான் பாயிண்ட் ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற கிஃப்டை தான் பார்த்துக்கிறோம் எல்லாம் கரெக்டாக இருக்கு நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த கன்று வச்சுருக்கேன் எனக்கு யூஸ் பண்ணுறேன் நல்லா இல்லை அது இப்போ ஸ்டார்டிங்கில் செல்ல போனீங்க கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு இப்போ போக போகிறோம் அப்போயாச்சும் நம்மளால் எப்படி சொல்கிறது ஜெயிக்க முடியுமா பார்ப்போம் யாராச்சும் கமெண்டில் என் ஃபேஸை காட்டுங்க ப்ரோன்னு காட்டினா என் ஃபேஸை காட்டுவானா இப்போ கூட என் ஃபேஸை காட்டா மேட்ச்சில் போனோன்னே என் ஃபேஸை காட்டுவேன் ஓகே என் ஃபேஸை பார்க்கணும் இதான் என் ஃபேஸ் என் மண்டபம் இதான் என் ஃபேஸ் ஓகே எஸ்கே கண்ட்ரோல் தப்பாங்க ஏய் 2 பேரும் டீமேட்ரா டீமேட்டுக்கு சட்டையாடா ஓ டீமேட் இல்லையா நீ ஒன்னுக்கு டீமேட் யா ஏன் காணோம் ஏமா போச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுலாம் இதுக்காக வேஸ்ட்டாக போச்சு ஏய் நீ நம்பட்டிங்களே ஓ சார் அப்படி வரீங்களா ஓகே நான் தலைக்கீழ வரேன் No guys, please no. ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் 2 கிலோ மூணாவது கிலோ போங்கடா இல்ல இருக்கு
சண்டைக்கு வந்தால் சண்டை போடுவேன், இல்லைன்னா மூட்டுறேன். பார்த்தீங்கன்னா தம்பி என் பேர் தான் சர்வேஷ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் பேர் தான் எஸ்கே. எஸ்கேவை தடுக்க யாராலும் முடியாது. லிட்டரலி கொஞ்சம் தான். ஐயோ எங்க போவேன்? ஈக்க போ கேப்சர் பண்ணி எடுத்தது. காய்ஸ் இது என் குரல் கொஞ்சம் கோளாறாக இருக்குது, தொண்டை கட்டி இருக்கு. இருந்தாலும் வீராப்பா பேசுவோம், அப்போ தான் நல்லா இருக்கும். சொன்னல ரிவெஞ்சா, அப்புறம் அவனை தான் கொண்டுருக்கேன். கோஸ்டா சூப்பர்ரா சூப்பர்ரா. ஐயோ ரெண்டு இதையும் கொண்டுட்டீங்களா? என்னோட செல்ல ப்ராப்பியும் கொண்டுட்டீங்க. ஐயோ இப்போ எதை எடுக்க ஜெகமெண்டா என் பேர் சர்வே சர்வே வருவே சர்வே. யார் எடுத்தா யார் கேப்சர் பண்ண? யார்ரா நீ கேப்சர் பண்ணுறதுக்கு? இது ஏன் இடம், ஏன் ரூலு? நான் எங்க இருக்கேன், நீ எங்க இருக்க? வேற யார் சுட சொன்னா? அப்படியே நான் டீல ஸ்பான் ஆகிருக்க மாட்டேன். இப்போ வீட்டு பக்கத்துல சார் என்ன பண்றாரு? சார் ஓ எங்க வீடு கேப்சர் பண்ண வராரு சார். ஓ எல்லாம் எடுத்து பாடுறீ ஒரு மாதிரி ராக சார். உங்க அங்கதான் தெரிஞ்சிருக்கு, இங்க இல்ல. I'm sorry, you didn't get booty. Guys, you have to screw them up. இப்போ அவன் லிட்டரலி அவன் பவர் போட்டான். ப்ளீஸ். ஐயோ ஐயோ தேர்ட் பிளேஸா? அவ்வளோ பெரிய வேணாலும் எனக்கு தேர்ட் பிளேஸ் போட்டாங்க. ஐயோ முடியலடா. அதாவது என்னன்னா எங்கள் குரூப்பில் நான் தான் ஃபஸ்ட் 8 கிலோ எடுத்துருக்கேன், ஒரு இடத்த கேப்சர் பண்ணுறேன். இவங்களை வச்சு சண்டை போடுறது ஈஸியாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இவனை தூக்கி அங்கே போடணும் போல கிடக்கும். ஆனால் அவன் என்னத்த பண்ணான்? முடியலடா. காய்ஸ் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு சளி இருக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு அப்படி கேட்கும். ஓகே அது அப்படி சொல்ல சாரி. வந்து பேசிட்டு 5v5 போமா? இப்போதான் ஆட்டையும் மெக்கறினா இது எடுக்க முடியல. அவங்களே எப்பயாச்சும் கொடுக்குறானோ இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கேன்? அப்கிரேட் மேக்கர் வெப்பன் 10 times. ஓடப்பாங்கடா. on at least 1 make fired with a exploit in 3 battles. போங்கடா. இதோ நான் guys கேட்கலையா? 2, 1, go. ஏய் வெளில போங்கடா. பாப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம்.
நீ பூமா வச்சுருக்கேன் ஷீல்டுலாம். நானும் இது வச்சுருக்கேன். இதுக்கு என்ன ப்ளஸ்னா டைமர்லாம் இல்லை. ஐயோ அப்பா நவுட்பா, நாளைக்கு பார்க்கலாம். டேய் செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான்டா. ஏய் எனக்கு ஆமா கம்மியாக இருக்குடா, ஏன்டா? ஏய் சுட்டலாம். ஐயோ இல்லை என்ன ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு. நான் வந்துட்டேனா? ஏன்னா எல்லாரும் கதையும் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கே நான் வந்தேன். ஆமாம் இப்போ நவுருக்கேன். வேண்டாம் நாங்களும் என்னோட துப்பாக்குறாடா அவருக்கு. ஏய் நான் சுடுறவன் யார்? அவனை பற்றி என்ன போட்டுருங்க? அவனா சும்மா பாப்பாடா. எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க பாஸ். பாஸ் யாரை பண்ணா? இல்லை ஆமாம். ஐயோ வெறுப்பாகுதுடா, வெறுப்பாகுது. பக்கத்தில் இருக்கிற நிமிஷம் வைக்கின்றாங்க. மணி அடிக்க மாட்டேன்டா, அடிக்க மாட்டேன். செத்துறான் அவ்வளோ அவ்வளோதான். நான் ஒன்றும் லாஸ்ட்டுப்பா. இந்த மேட்ச் வந்து நீயா நானா அந்த மட்டும் இருக்கும் பசங்க இல்லை. இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்தால் நீயா நானா ஓடுறேன். இந்த ஷீல்டு இந்த இது அவ்வளோதே. மேட்சை வரட்டும். எவ்வளோ அழகாக நடக்கிறோம். ஏய் நான் வந்துட்டேன்னா சாவு பண்ணி அடிக்கிறேன்னு அர்த்தம்டா. ஆனால் அப்படி நடக்க கூடாது நினைச்சா தப்பு. தப்புக்கு தப்பு தப்பு தப்பு. டேய் திரும்பி அவட கொண்டவன். ஏய் காடு பேருடா. மூஞ்ச பேர் மூஞ்ச செல்ஃபி எடுக்கிறாரு சார். டெல்பி டெல்பி முன்னாடி எப்படா இருக்கு? யாரா நீ? சும்மா சும்மா இல்லை எனக்கு புரியல. நான் தொட்டதுக்கு அப்போ செத்தேன் எல்லாமே எடுத்தேன். சாரி திரும்பி வரணும். லாஸ்ட் ஒருத்தியானாச்சு நான் போடணும். உயிரை பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிருக்காங்க. ஏ சாவுடா சாவுடா, உனக்கு சாவத்துக்கே நான் மணி அடிப்பேன்டா. சாவுடா சாவுடா பண்ணுறாங்களே. ஓகே திரும்பி தான். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. see you later, பாய். முக்கியமாக சொல்கிறது மாற்றினேனே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கன் நல்லா வாழ வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தொண்டு கொஞ்சம் ஐயோ வளர்றேனே, தொண்டை கொஞ்சம் கிருகிருன்னு இருக்குது. அதனால சாரி. அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் பார்ப்போம் காய்ஸ். பாய்.